திரு தங்கவரதராஜன், இப்போ காங்கிரஸ் ஆட்சியில நெருக்கடி நிலை வந்தது உண்மைதான், ஆனா பாஜக ஆட்சியில அரசியலமைப்பே சிதைக்கப்படுகிறது அப்படின்னு பேசியிருக்காரு திரு ஆர் ராசா. அதாவது சகோதரர் சொல்லி 2-3 கருத்துக்கு கேள்வி சுருக்கம் பதில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த அரசியல் சாசன குழு உறுப்பினர்கள் டி கிருஷ்ணமாச்சாரி, மாதவராவ், திரு சையத் அலி, KM முன்சி, கோபால்சாமி ஐயர், அல்லாடி கிருஷ்ணன் ஐயர், இதனுடைய தலைவர் அரசியல் சாசன தலைவர் அம்பேத்கர். இதனை நேருடைய நோக்கத்தை முறியடித்து நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்கள் நம்முடைய அம்பேத்கர் அந்த குழு தலைவரா நியமிச்சு இன்னைக்கு அரசியல் சாசனத்தை வகுத்ததை நிச்சயமா அந்த நாடு பெருமை கொள்ளும். அதுதான் சொல்லியிருக்கேன். நமது மகாத்மா காந்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி சொல்லி ஜனநாயகத்தை சிதைக்கிறத சொல்ல வரீங்க. நான் கேட்கிறேன் பாருங்க, நீங்க ஜிடிபி நீங்க என்ன ஜிடிபி உயர்ந்துச்சா? ராம்நாத் கோவிந்த் குழு உயர்மட்ட குழுன்னு சொல்றாங்க. நீங்க அந்த கமிட்டி பாருங்க, 543 பாராளுமன்ற தொகுதி இருக்குது. அது 7 கட்டமா 6 கட்டங்கள் நடக்குது. அதே போல 4120 சட்டமன்றத்துக்கான தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் ஒவ்வொரு மாதம் 2 மாதம் ஒரு நடக்குது. இதை ஒன்றாகவும் அதே போல 30 லட்சத்துக்கு மேற்பட்ட உள்ளாட்சிக்கான தேர்தல் இதை 3 ஒன்னா நடத்தினா 5 லட்சம் கோடி ரூபாய் செலவினங்கள் சொல்றாங்க. இது வந்து 50,000 கோடி ரூபாய் வருங்கிறப்ப இது நாட்டுக்கு மிச்சமாக இல்லையா என்பதை இதை உணர்ந்து காங்கிரஸ் பொறுப்போட பேச மாட்டோம். நாங்க ஜனநாயக ரீதியா பாராளுமன்றத்தில் வாதிக்க தயாரா இருக்கிறோம். வாதத்துக்கு வாங்க, 102 மெஜாரிட்டி இருந்தா பாஸ் ஆகும். நாங்க தேவைப்படும் தான் வாதிக்கிறோம், JPC அனுப்புகிறோம், நாங்க சந்திக்கிறோம். அதே போல சகோதரர் சுகுணா அதாவது அரசியல் சாசனத்தில் ஒவ்வொரு சொல்லிட்டு அந்த சுகுணா ஒரே கேள்வி முடிச்சிடறேன். பாருங்க, அரசியல் சாசனத்தை அத்திப்பது காங்கிரஸ் வந்து நாட்டு மக்கள் அத்தனை மணி தெரியும். நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு எந்த சொன்னேன்? ஊப்பியில கடுமையான வச்ச குற்றச்சாட்டு பாராளுமன்ற தேர்தலையும் மகாராஷ்டிராலையும் முடிவு. இனிமே உங்களுடைய உங்க வாதம் ஒருபோது எடுபடாது. உங்களுக்கு அடுத்த மாதிரி எதிர்க்கட்சி அந்த திசை கிடைக்காத உறுதியாக சொல்லுவோம். ஏன்னா நாட்டு மக்கள் புரிஞ்சுட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லிடுற சகோதரி, அதே போல மணிப்பூர் அப்படி நீங்க சொல்ற வார்த்தையின் அடிப்படையில பார்த்தோம்னா எமர்ஜென்சிக்கு பிறகு 5 முறை அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்களே, அப்போ எமர்ஜென்சியை பத்தியும் நீங்க பேசக்கூடாதுல்ல? அதுதாங்க நாட்டு மக்கள்கிட்ட வந்துங்க, நாட்டு மக்கள்கிட்ட ஒரு அன்னைக்கு லிட்டரசி ரேட் என்ன, இன்னைக்கு லிட்டரசி ரேட் என்ன, நீ நாட்டு மக்கள்கிட்ட ஒரு புரிதல் கிடையாது. இன்னைக்கு நாட்டு மக்கள்கிட்ட நாட்டு மக்கள்கிட்ட லாஜிக் உங்களுக்கு ஏத்துக்க மாட்டீங்க. நாட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் போய் சேரவில்லை. இன்று நாட்டு மக்கள் இன்றைக்கு அந்த மன்னர் குடும்பத்தை புறக்கணிச்சு ஒரு டிஆர்வாதி சாமானியனை பிரதமராக்கி இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுதான் இது தொடரும். அந்த பிரச்சாரம் எடுபட்டதுனாலதான் மைனாரிட்டி ஆட்சி வந்திருக்கு. அதாவதுங்க அடுத்த மைனாரிட்டி இல்லைங்க, சட்டு சர்க்கல் காரணம் இந்த பிரச்சாரம் எடுபட்டுச்சு. ஆனா ஹரியானால உங்களுக்கு வேலை நடந்துச்சா? மகாராஷ்டிரா நடந்துச்சா? ஜம்முல இருந்துச்சா? நீங்க வந்து பள்ளத்தாக்கில் வந்து இவர் தெரிஞ்சிருக்கலாம். ஜம்மு காஷ்மீர் நீங்களா 12 6 பேர் காங்கிரஸ் ஓட்டு என்ன அதிகம் வாங்கினது நாங்க தான். அதனால நாங்க என்ன சொல்றோம், நீங்க மாநில கட்சிகளுடைய முதுகலை ஏறிட்டு வந்து நீங்க நிச்சயமாக வர்றதுல உங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்காது. ஏன்னா உங்களுடைய 99 கிடைச்சோம் நீங்க தலைகளை ஆடுறீங்க பாத்தீங்களா? இந்த நாட்டு மக்கள் விரும்பல. அதுதான் மகாராஷ்டிரா அணி, அதுதான் ஜார்க்கண்ட், அதுதான் வந்து உங்களுடைய ஹரியானா அணி. இதுதான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல வர ஒன்னே சகோதரி முடிச்சிடறேன். அப்புறம் என்ன சொன்னாருன்னா மணிப்பூர் கலவரம் 1950ல இருந்து 90% நாகா, குக்கி, மைதீர் பழங்குடி மக்கள் ஏரியா அது வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. 1970 அது வந்து 2 நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பால் ஏற்பட்ட பிரச்சனை. அது வந்து இவர்கள் சர்வதேச போய் நாட்டை கலங்க ஏற்படுத்துறதுக்காக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் செய்வதை ஏற்க முடியாது. விரிவாக மணிப்பூரை பத்தி வாதிக்கிறதா இருந்தா நாங்க ஒரு மணி நேரம் வாதிக்க தயாரா இருக்கோம். ஒண்ணு அதே போல சுகுணாவுக்கு இறுதியா ஒரு கருத்தை சொல்லிடுறேன். சுகர்மா திட்டம் வந்து நீ எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து இன்னைக்கு யார் சொன்னா? அதே ஒரு கொத்தனாரா இருந்தா பையன் கொத்தனாருக்குள்ள ஒரு கட்டாயம் கிடையாதுன்னு அவர் வந்து அவங்க பையன் அவங்க அப்பா வந்து செலவு தொழிலாளர் செலவு தொழிலாளர் கிடையாது. நீங்க எதிர்க்கிறது ராஜாஜி குலத்தில் சொல்லி அது சாமானிய வாழ விடணும்னு கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு வந்து பாருங்க 18,000 ரூபாய் ஒதுக்கிட்டு இந்த மக்களை இந்த பாமர மக்களை முன்னேற்றம் 18 கைவினைஞர் கலைஞர்ல உள்ளூர் சர்வதேச அளவுல கொண்டுட்டு பாஜக நினைச்சு ஒதுக்கி இருக்கோம். இன்னைக்கு அது மாதிரி 8 தமிழ்நாட்டில் மட்டும் பாருங்க தங்களுடைய கட்சிக்கார லாபம் அடைவதற்காக இன்னைக்கு 8.4 லட்சம் பேர் இன்னைக்கு பல்வேறு இந்த அரசாங்கம் நீங்க ஆலோசனை சொல்லணும். இது வந்து அரசியல் பார்க்காது, உண்மையாக சரியாக பாருங்க. அதனாலதான் சொல்றேன் தவிர நாங்க அரசியல் சாஸ்திரத்தை தங்கவரதராஜன்